ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சவாதிகா ரீலோடட் வெர்ஷன் வந்துட்டு விடாபிடிச்ச படத்துலேருந்து பார்க்க போகிறோம். லைக் வந்துட்டு இது ஒரு நம்ம அனி ப்ரோவும் அண்ட் வந்துட்டு ஆண்டனி தாசன் அவரும் வந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் ரிலிக்கல் வீடியோ சவாதிகா ரிலிக்கல் வீடியோக்கு நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ கீழே ஒரிஜினல் லிங்க் தரேன், நான் வந்துட்டு டைம்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 சீன்ஸ் தான் வந்துட்டு ஆண்டோ அண்ட் வந்துட்டு அனியோ வந்திருப்பாங்க. பட் ஒரு முழுக்க வந்துட்டு இந்த அதாவது வந்துட்டு படத்துல வர வீடியோ சாங் அந்த மாதிரி காட்சிகள் தான் காமிச்சிருப்பாங்க அண்ட் வந்துட்டு மேக்கிங் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரீலோடட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்தோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்டவுன் 3, 2, 1 கோ. ஸோ வந்த நேரத்துல அனில் மியூசிக்கல்ல ஆண்டோட வாய்ஸ்ல செம்ம வைபான கரண்ட் ட்ரெண்டிங்கா ஓடிக்கிற ஒரு பாடல். ஹனி இயர்போன் ரொம்ப முக்கியம் இந்த பாடலுக்கு. செம்ம போர்ஷனுங்க இந்த சாங். போடு ஓ கல்யாண் மாஸ்டர். போல பாத்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃப் கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரிகிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே, அவளை ஒன்ன இருங்க பாய், பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃப் கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரிகிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே. இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய். ஓகே எஸ், நைஸ் நைஸ். லைக் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அந்த ரிலிக்கல் வீடியோவில் விட்டு போனதை வந்துட்டு நம்ம அனி ப்ரோவும் வந்துட்டு ஆண்டோ வச்சு வந்துட்டு சில எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் வந்துட்டு காட்சிகள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்துட்டு இந்த மிட் போர்ஷன் அண்ட் மேக்கிங்லாம் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை தாங்க சொல்கிறேன். பட் வந்துட்டு லைக் ஒரு வைபிங்காக தான் இருக்குது. இது லைக் வந்துட்டு ப்ரொமோஷனல் பர்பஸ்க்காக வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஸ்டில் ஒன்றும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. ஸோ 6th February 2025 யாரெல்லாம் வந்துட்டு ஈகரா வெயிட் பண்ணீங்க எனக்கு தெரியல. நான் செம்ம ஈகரா வெயிட் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கிறதோட டிக்கெட்டு கிடைக்கணும். ஏன்னா
தலை வந்துட்டு படம் கொஞ்சம் தள்ளி போனதுனால வந்துட்டு ரேஸ்லாம் போனவோ தலை படம் இல்ல சரியா வராது. அப்புறம் வந்துட்டு விடாமுடிச்சு பத்தி வேற வந்துட்டு சில ரூமர்ஸ்லாம் கிளம்பிடுச்சு. இந்த பிரேக் டவுன் மூவி 1997 எனக்கு சரியா தெரியலங்க. ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு பிரேக் டவுன் அந்த படத்தோட வந்துட்டு மூவி ரிவ்யூ வந்துட்டு நான் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. விடாமுடிச்சு வந்து பிரேக் டவுனோட லைக் வந்துட்டு எப்படி சொல்றது ரீமேக் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃபிஷியலா நம்ம டைரக்டர் மகிழ் திருமணி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தது இட் வாட்ஸ் அடாப்ஷன் ஆஃப் த பிரேக் டவுன் மூவி தான். அடாப்ஷன் ஒரு தல்வல் மாதிரி தான். எப்படி வந்துட்டு லியோ மூவி வந்துட்டு நம்ம தளபதி நினைச்ச லியோ வந்துட்டு ஒரு ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் இந்த படத்தோட வந்துட்டு ஒரு அடாப்ஷனா ஒரு தழுவல் தான். அந்த ஸ்டாரி சில மெயின் கேரக்டர்ஸோட கோரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் தான். அதே மாதிரி தான் பிரேக் டவுன் விடாமுடிச்சு படமும். ஸோ பிரேக் டவுன் எடுத்துக்கிட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் ஒரு 1.5 நிமிஷம் 1 hour 40 minutes மூவி தான் நினைக்கிறேன். எப்படி சொல்றது ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் லைக் வந்துட்டு பிஜிஎம்ஸ் அந்த ஹீரோயிசம் ஒரு என்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு இல்லாம கதைக்கு என்ன தேவை அவ்வளவு நீட்டா கிளீனா என்ன சொல்லணும் அந்த டைம்ல எந்த ஒரு பில்டப் சீன்ஸும் இல்லாம ஒரு காமன் மேன் அந்த ஒய்ஃபை காப்பாத்துக்கு என்னென்ன பண்ணுவானோ நேச்சுரலா எடுத்திருந்தாங்க. பட் வந்துட்டு நேச்சுரலா ரியலா நடந்தா எப்படி இருக்குமோ எனக்கு சத்தியமா தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நேர்ல நடந்த இப்படிதான் இருக்கும். ரியாலிட்டியா இருந்துச்சு, யதார்த்தமா இருந்துச்சு இந்த படம். சரிங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பில்டப் அந்த மாதிரிலாம் இல்லை. சரிங்களா, ஸோ அந்த வரைக்கும் பாராட்டி ஆகணும். ஸோ விடாமுடிச்சு ஸோ ஒரு பெரிய ஒரு கேஸ்ட் அண்ட் குரூ இருக்கிறப்போ தமிழ் சினிமா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும்? ஒரு 2.5 hour வந்துட்டு ஃபுல்மா மூவியை காட்டணும்னா இவ்வளவு எங்கேஜிங்கா வந்துட்டு அந்த படத்தை நம்ம வந்துட்டு எடுக்கணும். ரைட்டா? ஸோ வந்துட்டு எங்கேயாவது கொஞ்சம் லேக் ரொம்ப ரொமான்ஸா இருக்கட்டும், ரொம்ப சண்டையா இருக்கட்டும், ரொம்ப பில்டப் சீன்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஓவர்லேப்பா ஆயிடுச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பா போர் அடிச்சிடும். ஸோ கண்டிப்பா பெஸ்டா வரதான் நான் நினைக்கிறேன். ஸோ AK ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஒரு தளபதி ஃபேனா இருந்தா கூட படம் வந்தா AK அஜித் குமார் சார் படம் வந்தா போதும், செம்ம ஹைப் ஆயிரும். ஸோ அவருக்கு ஒரு வேற லெவல் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க. சரிங்களா, ஸோ சவாதிகா யாருன்னா வந்துட்டு ரிலீகல் வீடியோ ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலையோ நான் கீழே லிங்க் அட்டாச் பண்றேன். ஸோ மறக்காம அதே நீங்க செக் பண்ணி பாருங்க டைம் இருந்தா. ஸோ இந்த வீடியோ லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு கீழே அட்டாச் பண்றேன், மறக்காம டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ சைனிங் ஆஃப் ஃபேமிலி. டேக் கேர்.